தியானிச்ச பகுதி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே நம்ம தியானிச்சோம் ஆண்டவரை அறிகிற அறிவுனா என்னது, ஆண்டவர் அறிகிற அறிவினாலே நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பல காரியங்களை தியானிச்சோம். ஆண்டவரை அறிகிற விதமாய் நம்ம அறிந்து கொண்டமையானால் நமக்கு சமாதானம் பெருகும், கிருபை பெருகும்னு பார்த்தோம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் அது தரும் அப்படின்னு பார்த்தோம். இச்சையினாலே இந்த உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு தப்ப முடியும்னு பார்த்தோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும்னு பார்த்தோம். இப்படி பல காரியங்களை கடந்த நாளில் தியானிச்சிருக்கிறோம். அப்படி தொடர்ச்சியாய் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது 2 பேதுரு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். நமக்காக அவர் ரத்த சிந்தினார், பாடுபட்டார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தபடினாலே உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மை உண்டாயிற்று. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நல்ல முன்மாதிரியை நமக்கு அவர் வைத்து போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கிற போதெல்லாம் நமக்கு சமீபமா இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்மளை உயர்த்துகிறார், வாழ்விக்கிறார். நம்முடைய சகல காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் வேத வாக்கியத்தின்படி நம்மளை ஆஸ்வதிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், காரியத்தை பொறுப்படுகிறவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆனால் இது எல்லாம் எப்போ நமக்கு வாய்க்குது, எப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை அறிகிற அறிவே நீங்களான வளரும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை வேறு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவே வளரும் போதுதான் இந்த மேன்மையும் அறிவும் நமக்கு கிடைக்கும். இயேசுவாக நம்மளை விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு நம்மளை விடுவிக்கிறார்ங்கிற அறிவு நமக்குள்ள உண்டாகும் போதுதான் அந்த அறிவை நம்ம சுதந்திரிக்க முடியுது. ஆண்டவரால் விடுவிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் விசுவாசம் எப்போ வருதுன்னா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு உண்டாகும். இது ஒரு நாளிலே நடந்து வர சம்பவம் இல்லை. ஒரு நாளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஒரு நாளே ஞானஸ்நானம் எடுத்தோம், ஒரு நாளே அபிஷேகம் பெற்றோம், ஒரு நாளே பல தீர்மானங்கள் எடுத்தோம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவரை அறிகிற அறிவுங்கிறது ஒரே நாளில் வந்துடுறது இல்லை, பார்த்த உடனே வந்துடுறது இல்லை. ஒரு நாள் சபைக்கு வர்றதுனால அல்லது சபைக்கு வர்றதுனால மட்டும் வந்துடுறது இல்லை. ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கும் போது, கர்த்தரோட நெருங்கி பழகும் போது, அவருடைய வசனத்தை அதிகமாக நம்ம தியானிக்கும் போது, அவரோட நேரத்தை செலவிடும் போதுதான் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நமக்கு வளர முடியும். இங்கே அவர் சொல்கிறார், இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவுங்கிறது இந்த பேதுருவுடைய நிருபத்திலிருந்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். 2வது நிருபத்திலிருந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் சொல்றார், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்றாரு. இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு எப்படி தப்பினாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால சொல்றாரு, கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவங்க தப்பியிருக்காங்க. இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவங்க எப்படி தப்புனாங்கன்னா, ஆண்டவர் அறிகிற அறிவுல அவங்க வளர்ந்ததுனாலதான் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு அவங்க தப்ப முடிஞ்சிச்சு. முதல்ல உலகம்னா என்ன நமக்கு தெரியும். உலகம்னா இந்த பூமி உருண்டை அவர் சொல்லல, சரியா? உலகம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான அந்த ஆவிக்குரிய வாழ்வுக்கு மாறான இந்த கான்ட்ரியல் லைஃப் சொல்றமே, அதாவது மாம்சத்துக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றமே, அதே அர்த்தத்தை தான் அந்த உலகம்ங்கிற வார்த்தை வருது. உலகம் என்பது பூமியை குறிக்கல. இதுல இருக்கிற ஆசை இச்சைகளை, இதுல இருக்கிற தவறான போதனைகளை, இதுல இருக்கிற மாய்மானங்களை, வஞ்சகங்களை, ஆண்டவரின் வார்த்தைக்கு விரோதமான சகலத்தையும் வேறு உலகம் என்று அழைக்கிறது. அது உலகம் அப்படிங்கும் போது
இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை காரியங்களை இது தவறு என்று சொல்லவில்லை. சரியா புரிந்துக்கணும். உலகத்தின் அசுத்தங்கள் வேற, உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு என்ன தேவையோ அது அசுத்தம் அல்ல. புரிந்து கொள்ளணும். நம்ம 2வது வாரம், முதல் வாரம் தியானிக்கும் போதே நம்ம பார்த்தோம், அவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆண்டவரே அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் வளரும் போது, ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நானும் வளரும் போது நமக்கு ஜீவனுக்கு தேவையான, அதாவது உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான, உயிர் வாழ தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப உலகத்துல வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் என்று சில இருக்கிறது. அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அது அசுத்தம் அல்ல, அது பாவமும் அல்ல. புரிந்து கொள்ளணும். ஆனால் இங்க அசுத்தம் என்று சொல்வது தவறான காரியங்களை, வேதத்துக்கு எதிரான காரியங்களை, ஆண்டவருடைய உபதேசத்துக்கு எதிரான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்களை தான் நீங்க வேதம் அசுத்தம் என்று சொல்றீங்க. பூமியிலே நம்ம வாழும்போது சில நன்மைகள் நமக்கு தேவை, ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதை தேவன் கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் எப்படி தருகிறாரோ அதே மாதிரி இந்த பூமியில ஜீவனமந்தருக்கு தேவையானவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். 2 விதமான ஆசீர்வாதங்களை வேதத்துல வாசிக்கிறோம். யோபா தன்னுடைய நிருபத்திலே 3வது நிருபத்திலே எழுதும்போது அவர் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமா இருக்க விரும்புகிறேன். 2வது வசனத்துல அவர் சொல்கிறார். அப்ப இந்த பூமியிலே நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்கிறதோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோமோ, நமக்கு ஆண்டவருக்கு இடையில உறவு முறை எப்படி இருக்கிறதோ, அவர் எவ்விதமாய் நம்ம அறிந்து வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பூமியிலே நீங்கள் நான் எல்லாவற்றிலும் வாழ முடியும். அப்ப ஆன்மீக வாழ்வு, ஆண்டவரோடு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் இந்த உலகத்துல இருக்கிற சகல ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. 2 ஆசீர்வாதம், ஒன்னு ஆவிக்குரியது, இன்னொன்னு இந்த உலகத்திலே வாழ தேவையானது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்ச போது அவருக்கு 2 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு போய் நிறுத்தி வானத்தை அண்ணாந்து பாருங்க, இந்த நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். இன்னும் கடற்கரை மணல பாருங்க, இது போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒன்று வானத்துக்குரியது, இன்னும் ஒன்று பூமிக்குரியது. சோ 2 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகள்னா ஆவிக்குரிய காரியத்திலே நமக்கு என்ன தேவையோ அதையும் தேவன் நமக்கு செய்வார். ஆண்டுக்குள்ள வளர்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்வார். அதே மாதிரி இந்த பூமியிலே நம்ம வாழ்வதற்கு என்ன தேவையோ அதையும் ஆண்டவர் கொடுப்பார். 2 காரியமும் ஆண்டவருக்கு வர நன்மை. அப்ப நீங்களும் நாமும் இந்த 2லுமே நிறைவாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு கூட. ஆனால் இந்த 2ஓடு தொடர்புடைய தொடர்பு இல்லாத இன்னும் சில காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. நமக்கு வாழ்வுக்கு அது தேவையில்லை, ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது தேவையில்லை. ஆனால் தவறாய் சில காரியங்கள் இந்த பூமியில இருக்கிறது. அதை இச்சைன்னு வாசிக்கிறோம், அசுத்தோன்னு வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்குரியவைகள் வாசிக்கிறோம். அவைகளை விட்டு நீங்கள் நாங்கள் விலகணும் என்பது தேவனுடைய திட்டம். சில பேர் சொல்லுவாங்க, ஊர்ல இப்படி சொல்றாங்க, சொந்த பந்தங்கள் இப்படி சொல்றாங்க, எங்க ஜாதி முறை இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பழமொழியில சொல்லுவாங்க, ஊரோட பகை ஊருடன் பகை வேரோட கெட்டு போயிடுவோம். அதுதானே, ஊரோட பகைச்சா ஊரை பகைச்சா மனதான் கெட்டே போயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகை. வித்தியாசங்களை புரிந்து கொள்ளும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க இந்த பூமியில மற்றவங்க என்ன சொல்றாங்களோ, சொந்த பந்தம் என்ன சொல்றாங்களோ, உறவுமுறை என்ன சொல்றாங்களோ, சாதிக்காரங்க, மதத்துக்காரங்க, கிராமத்துக்காரங்க, ஊர் பழக்கர் என்ன சொல்றாங்களோ அது மீறக்கூடாது, அது அப்படியே செய்யணுங்கிற. ஆனா வேதம் சொல்கிறது உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஊர்ல என்ன சொல்றாங்க, உங்க வீட்டுல இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு வர வச்சிருக்காங்க.
அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்னதான் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் ஊருக்காரங்க உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மொட்டை போடுகிறாங்க. மொட்டை போட மாட்டேங்க, முன்கையே சர்ச்சுக்கு வந்தாங்கிறாங்க. நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா உடனே சண்டை வரும். அப்படின்னா நீங்க தான் புதுசாக வகுத்துல இருக்கீங்களோ, நீங்க தான் ஏசுல போறீங்களோ, இந்த ஊருக்குள்ள இத்தனை சர்ச் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த கோசுக்காரங்களே மொட்டை போடுறாங்க, நீங்களா என்ன அப்படின்னு அந்த பிரச்சனை வரும். ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது வெளிச்சத்தை இருளில் இருந்து பிரிச்சார், அல்லது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிச்சார். அது லேசான ஒரு காரியம். இன்னைக்கு விக்கிரகத்தை வணங்கினா இல்லை முடியாது இருக்கும், அப்படித்தானே? பிசாசுக்கு படினா முடியாது இருக்கணும், நேரடியா சொன்னா முடியாது இருக்கணும். பிசாசு என்ன செய்யறான்? தந்திரமா உள்ள கொண்டு. இரண்டாவது கர்த்தர் பெரிய செய்த பெரிய காரியம் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கப்படும். எல்லாம் பார்க்கறதுக்கு என்னதுதான்? ஒரே ஜலம் தான், ஒரே தண்ணி தான். அதுல கொஞ்சம் வானத்துக்கு மேல பிடிச்சாரு, கொஞ்சம் பூமியில வச்சாரு. ரெண்டும் ஜலம் தான், ஒண்ணு வானத்துக்குரியது, ஒண்ணு பூமிக்குரியது. இதுதான் கர்த்தர் செய்த வேறுபாடு. இதுதான் வேறுபட்ட ஜீவியம். எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், எல்லாரும் சர்ச்சுக்கு போறவங்க தான், எல்லாரும் நாங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் வானத்துக்குரியவர்கள், ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறவங்க பூமிக்குரியவர்கள். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அவங்க செய்யறாங்கிறதுக்காக நாம செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறாலும் இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பார், இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா என்ன பேசுவார் என்று நாம ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக வைத்து நீங்களாக யோசிக்கும் போது, செயல்படும் போதுதான் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும், வேத வாக்கியங்களின்படி அவர் வாக்குத்தத்தங்களை சோதரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பெயருக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம், சர்ச்சுக்கு நம்ம வரலாம், ஆனா எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நானும் சோதரிக்க முடியாது. மற்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? கவனி. அப்ப இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தத்துக்கு தப்பணும்னா அவரை அறிகிற அறிவு நமக்கு, ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்கள் நாம வளரும் போதுதான் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பணும். ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரலன்னா இந்த உலகத்தின் அசுத்தத்துல கேட்சிக்கணும். பல நேரங்களில் நமக்கு அசுத்தமே தெரியாது, தெரியாம போயிடுச்சு. இந்த ஆற்றுல புதைமணல் ஒண்ணு இருக்கும், அது நேரம் பார்த்தா எல்லா மணலுமா இருக்கு, அது தெரியும். ராமேஸ்வரம் பெண்கள் போயிருந்தால, அப்ப அரிச்சல் மனைக்கு போயிருந்தால, அப்ப அங்க போர்டு வச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு தெரியல, மணலில் இறங்காதீங்க, இது ஆபத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. கடற்கரை உள்ள இறங்காதீங்க. ஒரே மணல் மாதிரி தான் இருக்கும், கடற்கரை மாதிரி தான். அதுக்கு பேரே அரிச்சல் மனை. என்னன்னா காலை வச்சு அரிச்சு கீழே தலை எங்க காலை வைக்கிறோம் அதெல்லாம் கீழே என்ன செய்யும், அரிக்கி கால் உள்ள இறங்கிட்டே இருக்கும். அதான் அது பேர் அரிச்சல் மனை. தண்ணிக்குள்ள உள்ள நீர் ஓடுறதுனால அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீ பல பேர் இப்படித்தான் எல்லாத்தையும் நல்லா இருக்கும் போது நமக்கு தெரியுது, ஆனா அங்க போய் காலை வச்சோம்னா உள்ள கொண்டு போயிடும், புதைக்குழி. அதனால சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல என்னை நிறுத்தி நிற்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்கி கண்மலையின் மேல நம்ம பாதங்களை நிறுத்தினாராம். உளையான சேர்ந்த புதை மணல் உள்ள போய்கிட்டே இருக்கிறோம், அறுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை தூக்கி மேல கட்ட நிறுத்திருக்கிறார். சில நேரங்கள் என்ன செய்யறோம்னா மற்றவங்களுடைய ஆலோசனைப்படி, மற்றவருடைய புத்திமதியின்படி, உலக வாழ்க்கைக்காக, மேன்மைக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, பேருக்காக அடுத்தவங்க ஆலோசனை கேட்கிறோம். வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத விட அடுத்தவங்க சொல்றதை கேட்கிறோம். அவங்க சொல்றதை கேட்டு அறியாமையினாலேயோ புரியாமையினாலேயோ சில நேரங்களில் இச்சைகளினாலேயோ உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளாய் சிக்கிக் கொள்கிறோம்.
ஒரு இடத்துல ஒரு மூத்த ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ரெண்டு ஊழியக்காரங்க வந்து அவரை சொன்னாங்களா, நீங்க பைபிள் இருந்து வசனத்திலிருந்தே பிரசங்கம் பண்றீங்களே, பைபிள் வசனத்திலிருந்தே பிரசங்கம் பண்றீங்களே, நாங்களாம் அதை விட்டு வந்து எவ்வளோ காலம் ஆச்சு. அப்ப என்ன யதார்த்தம்? செவித்திறமுள்ள ஜனங்களுடைய காதுகளை திருப்திப்படுத்துவதற்காக, கூட்டத்தை பெருக்குவதற்காக, அவங்களிலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் விருப்பப்படியெல்லாம் பேசுறது, அவங்களை திருப்திப்படுத்துவதெல்லாம் பேசுறது. இதுதான் நீ கிறிஸ்தவத்திலே பெருகி கொண்டு வந்தது. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சாதான் இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு தப்ப முடியும், இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். அப்படி இல்லைன்னா கர்த்தரை நீங்கள் நான் சரியா அறியலன்னா இந்த அசுத்தத்துக்குள்ள நீங்கள் ஆக மாட்டீங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து 30 ஆண்டு காலம் அவர் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். வனாந்தரத்திலே அவர் 40 நாள் அவர் உபவாசித்திருந்த போது சாத்தானோட அவர் போரிடுகிறார். சாத்தான் சோதிக்கிறார். 40 நாள் அவர் உபவாசத்தார். 40 நாள் உபவாசத்தை எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி காலையில 1 லிட்டர் பால், மத்தியானம் 1/2 கிலோ ஜூஸு அதெல்லாம் குடிச்சிட்டு ஆண்டவர் உபவாசம் இருக்கிறார். அவர் எங்க இருந்தாரு? வனாந்தரத்தில் இருந்தார். தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கார் 40 நாள் வனாந்தரத்தில். சாத்தான் அவரை பார்த்தான். 40 நாள் முடிஞ்சது. சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன சொன்னா? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடும். இப்ப ஆண்டவருக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. 40 நாள் ஆண்டவர் உபவாசம். 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் அவர் உபவாசம் இருந்தாருன்னா இப்ப கண்டிப்பா பசி இருக்குமா இருக்காதா? பசி இருக்கும். இது யாருக்கு தெரியுது? சாத்தானுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அவன் நேரம் வந்து சொல்றான், நீங்கள் ஆனந்தம் செஞ்சிருக்கோம். கரெக்டா பேசுறாங்க. நம்ம தேவைக்கு என்ன பதிலோ அது கரெக்டா வந்துருச்சு. அப்படிதான் நம்ம பேசுறாங்க. முதல் வாரமாச்சு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, பிசாசு கரெக்டா வந்து பேசுவோம். வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமா? அது வழி. நமக்கு என்ன தோணும்? சிவமணி பார்த்தா ஒன்றும் வரல, யாரும் ஆலோசனை சொல்லல, இப்ப இவ கொடுக்குறா இல்லையா, நல்லா இருக்கு. என்ன நமக்கு தேவைன்னு சாத்தான் தெரிஞ்சு அதுக்கு பதில் தர மாதிரி உதவி செய்யற மாதிரி அவன் வந்து ஒரு நடிக்கிறான். அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா உலகத்தின் அசுத்தத்துக்குள்ள அலசிக்கிறோம். நம்ம தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தோம்னா சாத்தானை யாரும் கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம யாருன்னு தெரியும். நாம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதையும் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் செய்யறாருங்கிறதையும் எப்ப புரியும்னா அவரை அறிகிற அறிவுல வளரும் போது. ஒருத்தரோட நெருங்கி பழகாம அவங்களுக்கு பேச முடியாது. ஒரு நாள் ஒருத்தர் பார்த்தா ரோட்ல பார்த்ததுனால அவர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டார். முதல் முறையா ஒருத்தர் பார்க்கிறோம், என்ன சிரிச்சு பேசுவாங்க, உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார், ரொம்ப நம்மளோட அன்பா இருக்காரு நினைச்சிருந்தார். எதுக்காக சிரிக்காருங்கிறது தெரியாது. பின்னால வாசிக்கிறாங்க. கொலோசியர்ல சொல்லும்போது நய வசதிப்பினாலே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி செய்கிறார். சில பேர் என்ன செய்வாங்கன்னா நய வசதிப்பினாலே நம்மளை ஏமாத்திடுவாங்க. இன்னைக்கு பேசுவான், சாத்தாவும் தான் பேசுவான். ஆதாமும் ஏவாவும் தேவனாலே நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தானே. கர்த்தர் நேரடியாக சிருஷ்டித்தார். யாரு? ஆதாமும் ஏவாவும். பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து ஆதாமை சிருஷ்டித்தார். அவருடைய விளையாடுகளிலிருந்து ஏவாவும் கர்த்தராலே நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டதான். அவங்க தினசரி வந்து பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஏதேன் தோட்டத்துல அவங்களோட உலாவினா ஆண்டவர் முகமுகமாய் அறிந்தவர்கள் ஆதாமும் ஏவாவும். ஆனா இவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விட சாத்தான் வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. கர்த்தர் சொன்னார் இந்த மரத்தினுடைய கனியை புசிக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப சாத்தா வந்து கேட்கிறான், இப்படி சொன்னது உண்டோ? உடனே அம்மா யோசிப்பாங்க, அப்ப ஆண்டவர் ரொம்ப கெடுதல் செஞ்சிருப்பாங்க, இல்ல கர்த்தர் மரத்தை விளக்க சொல்றதுனால பெரிய இழப்பு வந்தது மாதிரியும்
இந்த அம்மா கூட உணரும். அந்த தேவன் நம்ம சிருஷ்டித்தவர், நம்ம நடத்துகிறவர், தினசரி கூட நடத்துகிற தெய்வம் இவன் சொல்ற வார்த்தை விட சாத்தா வார்த்தை இனிப்பாரு. உடனே சாத்தான கீழ்ப்படி. கவனம், தேவனாலே நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையுமே பிசாசால வஞ்சிக்க முடியும்னா, தேவகுமாரனாக இந்த பூமியில வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நேரடியாக பிசாசால வசனத்தை சொல்ல முடியும்னா, இங்க நீங்கள் நானே பார்த்து கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலன்னா இந்த உலகத்தின் இச்சைக்குள்ள சிக்கிக்கும். நீங்க சபைகளே பார்த்தோம்னா நம்மள மாதிரி ஆராதிச்சா, நம்மள மாதிரி பிரசனிச்சா நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில குதிக்கணும். அப்படிதானே? ஆராதனை என்னது? தெருக்கூத்து கூட கரகாட்ட ஆடுற மாதிரி ஆடணும். அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்னது அவங்களுக்கு? அதாவது வேர்ல வர்றவங்க குதிக்கணும். அதுக்கு பேர் ஆராதனை. நான் மதுரையில் கடவுளில் படிக்கும்போது சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் கிளாஸ் சொல்லுவாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பைகளை மிதிப்பீர்கள், பாய்களை கிழிப்பீர்கள், பக்கத்தில் இருக்கிற படுத்து கிடக்கிற பிள்ளைகளை ஏறி மிதிப்பீர்கள். அப்படி போட்டுருக்கா அப்படின்றாரு. என்னதான் நடக்கு இன்னைக்கு? ஆவியை நிறைவேன்னு சொல்லி பைகளை மிதிக்கிறதும் பாயை தூக்கி போடுறதும் என்னென்னமோ நடக்குது. இதைத்தான் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஆராதனை நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிற புத்தியுள்ள ஆராதனை வேற. அதே மாதிரி பிரசன்னம் அப்படின்னா நீங்க எதை எதிர்பார்க்கிறோம்? மகளே கணக்காதே கிடையாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உனக்கு நல்லது நடந்துடும். வீட்டில் போய் திறந்து வா, பெட்டியெல்லாம் பணமா இருக்கும், உனக்காம நீ சாப்பிடலாம். இதை கேட்கறது நமக்கு எப்படி தோணுது? வஞ்சிக்கப்பட்டு போகிறோம், ஏமாற்றப்பட்டு போகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒருபோதும், நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் சோம்பேறிகளை ஆசிரியர். தேவன் ஒருபோதும் சோம்பேறிகளை ஆசிரியப்பது இல்லை. குறுக்கு வழியில யாரும் முன்னேறவும் முடியாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் யாரும்? கல்லனும் கொள்ளைக்காரமா இருக்கும். ஆண்டவர் வழிமுறையை வச்சிருக்காரு. அப்படிதான் செய்யணும். இது ஜனவரி மாசம் முடிய போகுது. பிப்ரவரி மார்ச் வந்த உடனே இந்த சுவிசேஷர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பல இடங்கள்ல தேர்வுக்கான ஜெபம் என்ன ஜெபமா? தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கான ஜெபம் அப்படின்னா சொல்லிட்டு, இந்த பேனா வாங்குங்கள், இது ஜெபம் பண்ணப்பட்ட பேனா, இது 10 ரூபாய்க்கு 3 பேனா கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து 100 ரூபாய் ஒரு பேனா வியாபாரம் நடக்கும். நவீன வியாபாரம். அதை வாங்கிட்டு போய் பச்சிருந்தா நிறைய மாறும். ஏமாந்துடாதீங்க. இப்படி பேனா வாழ்க்கை நீங்க பாஸ் பண்ண முடியாது. நீங்க உட்கார்ந்து படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சோமனுக்கு போங்க, கர்த்தருக்கு கொஸ்டினை காட்டுவார். கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரசங்கம் ஒன்று கூப்பிட்டுருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு, நான் முழுவதுக்கு போயிட்டேன். பரீட்சைக்கு முதல் நாள் படிக்கவே இல்லை. காலையில் படித்தேன், என்ன சரின்னு தெரியல. சோமனுக்கு படித்தேன், கர்த்தர் கொஸ்டினை காட்டினாரு. இன்னைக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா போலீஸ்ல கேஸ் போட்டுருவாங்க. பேசுறாரு, கொஸ்டின் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுவாங்க. கேஸ், கிரிமினல் கேஸ் போட்டுருவாங்க. அப்பெல்லாம் ஏசுனார் ஒன்றும் கிரிமினல் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். எதுனாலும் தேவன் வழியை வச்சுட்டு அந்த வழியா தான் சில காரியங்களை செய்யணும். ஆனா உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? அப்படி இல்லை, வேற வழி இருக்கு, தந்திரங்கள். இந்த உலக அசுத்தங்களுக்குள்ள இருந்து நீங்க நான் தப்பணும்னா, இப்படிப்பட்ட உலக உபதேசங்களுக்கு தப்பணும்னா, உலகத்தின் வஞ்சகத்திலிருந்து தப்பணும்னா ஒரே வழி அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியணும். வசனத்தை கவனிக்கிறீங்களா? கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் நானும் அறிகிறதா இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் அனுப்பிச்சிக்கணும். உலகத்தின் அசுத்தத்துக்கு உழைச்சிக்கணும். இப்படிதான் அன்னைக்கு ஏசா மாட்டிக்கிட்டார். அவர் குறித்து வேதம் சொல்கிறது, அவர் மனங்கசந்து அழுதார். மனங்கசந்து அழுதாலும் அவர் மனமாறுதலை காணவில்லை. கொஞ்சம் பேர்
உலக அசுத்தங்களோட மாட்டிக்கிட்டு வெளியே வர தெரியாம கிடக்குறது. சில பேர் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, அதுக்கு உலக அசுத்தம். அதாவது நம்ம வீட்டில் கத்தி இருக்கு. வீட்டில் கத்தி எதுக்கு வச்சிருக்கோம்? சண்டை வந்தோன்னு அம்மா அப்பாவா பிள்ளைகளை பெற்றோர் குத்துறதுக்காக வச்சிருக்கோம். கத்தி எதுக்கு வச்சிருக்காங்க? காய் நறுக்க வச்சிருக்கோம். ஆனா அதே காயத்தான் பிசாசு பிடிச்ச அதே கத்தியத்தான் பிசாசு உள்ள வந்தவங்க எடுத்து நின்றுறாங்க. சமூகத்தில் கேள்விப்பட்டேன், கட்டின மனைவிய வெட்டி குத்தி கொண்டு விட்டார். வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துக்குள்ள படுத்துக்கிறாங்க. பிசாசு உள்ள வந்து அப்படித்தான் புரிந்து கொள்ளும். கத்தி வச்சிருக்கிறது தப்பு இல்லை, எதுக்கு வச்சிருக்காங்க முக்கியம். நீங்க செய்தி பரிமாறுவதற்கு வச்சிருக்கிற உபகரணங்கள் எல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திட்டு இருக்கு? சாத்தான் பயன்படுத்திட்டு பல நேரத்தில் சாத்தான் பயன்படுத்த கவனம். நம்ம பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துடவே கூடாது. எப்படி ஒரு வாரம் சொல்ற ஞாபகம், ரோட்ல விளம்பரம் வச்சிருக்காங்க, வண்டி ஓட்டும் போது கவனம், செல்போன் அடித்தால் எடுக்காதீர்கள், அடுத்த முனையில் அழைப்பது எமனாக இருக்கும் அப்படின்னு. வண்டியில ஓடி போகும்போது செல்போன் அடிச்சு அடிக்கூடாதா? ஏன்னா அடுத்த பக்கம் பேசுறது யாரா? எமன்னா யாரு? அவங்க நம்பிக்கைப்படி எமன்னா யாரு? உயிர் எடுக்க வர்ற. வண்டி ஓட்டும் போது செல்போன் பேசினா என்னது? செத்து போயிடுவா அப்படின்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனமாய் செல்போன்ல பேசுறாங்கன்னா சிக்கிக்குள்ள போறோம். ஒரு செய்தி சொல்றோம், செய்தி சொல்றதுக்கு ஒரு போன்ல 1 மணி நேரமா கவனம். என்ன சொல்லணுமோ அதைத்தான் பேசணும். தேவையில்லாத பேச்சு வேதத்துல வாசிக்கிறோம். அதிக வசனிப்புனால அல்லது அதிக பேச்சுனால அல்லது சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாம போகாதுன்னு கொடு. சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகும். நம்ம சொற்களை எங்க எப்படி பயன்படுத்தணும் தெரியும். சரி, அப்ப இங்க வாசிக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்களான வளர்ந்தோம்னா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். ஒண்ணு, இங்கே அப்படி தப்பினவர்களை பத்தி எழுதிருக்கு. ஆண்டவரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நாய் தன் கக்கினதை தின்னும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவருக்குள்ள ஒரு நாள் வந்தோம், விசுவாசத்துல ஒரு நாள் வந்தோம், கர்த்தரோடு சில உடன்படிக்கைகளை செஞ்சோம், ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தோம், அதெல்லாம் உண்மை. ஆனா எபிரேயர் எழுதுகிறாரு, நம்மை நெருங்கி நிற்கிற பாவம்ங்கிற. அப்ப நம்ம சுத்தி யார் இருக்கா? பாவத்துல இருக்கு. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அல்லது நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் பாவத்தின் நடுவில் தான் வாழ்ந்துட்டோம். மறந்துருக்கூடாது. ஒரு காலத்துல பாவங்கிறது வெளியே இருந்துச்சு, இன்னைக்கு சபைக்குள்ளேயே பாவம் இருந்துச்சு. பாம்பேல பாலிவுட்டா ரொம்ப சொல்றாங்க, சினிமா எடுக்கிற துறையா பாலிவுட். அதுல சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு இயக்குனர் சொன்னாங்க, இன்னைக்கு லேட்டஸ்ட் ஸ்டைல் அல்லது இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்ட்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து சினிமாவில் கதாநாயகி போடணும், அதை நம்ம படத்துல காட்டணும். இப்போ எங்க அந்த கட்டண மாற்றம் சொல்ல தெரியல, ஃபேஷன் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பேசினாங்களா? அப்போ ஒருத்தர் சொன்னாரா, பெங்களூர்ல ஒரு பெந்தகோஸ்தே சர்ச் இருக்கு, அங்க போய் முன்னால நின்னுங்க, ஆராதனை முடிஞ்சு வரும்போது நின்னீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபேஷன் தான் பார்க்கலாம். கை இல்லாம கால் இல்லாம ட்ரெஸ் போட்டு வர்ற ஆண்களையும் பெண்களையும் அங்க பார்க்கலாம். உலகத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு பாவம் எங்க வந்திருக்கு? பெந்தகோஸ்தே சபைக்குள்ள. வெறும் சபைக்குள்ள கூடாது, பெந்தகோஸ்தே சபைக்குள்ள தான் எங்க வந்திருக்கு. இப்ப வரையறையே இல்லை. கவனம். இது நீங்களாம் எப்படி இருக்கிறோம்? வெளியே போனா தான் பிசாசு பிடிப்பான்ல. இப்ப எங்க வந்துட்டான் பிசாசு? சர்ச்சுக்குள்ள வராங்கிறதுனால எல்லாரும் பரிசுத்தவான்கள் நினைச்சிடக்கூடாது. இது ஆஸ்பத்திரி மாதிரி, சர்ச்சுங்கிறது ஆஸ்பத்திரி மாதிரி. நோயாளி தான் நிறைய இருப்பாங்க, அதுதானே? நோயாளி தான் நிறைய, அவங்க வைத்தியம் பார்க்கறது தான் சர்ச்சுக்கு வரும்.
சபைகள் பூர்ணமானதல்ல, சபைகள் முற்றிலும் பரிசுத்தமானதோ அல்ல, பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அவ்வளவுதான். அப்படின்னா நமக்கு எச்சரிக்கை தேவை. யார் பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன பேசுறாங்க, அது பின்னணியம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் பேசுறது எப்படிதான் ரொம்ப இனிமையா, கர்த்தர் பேசுறதை விட சாத்தான் பேசுறத கொஞ்சம் பேருக்கு எப்படி தெரியும், ரொம்ப இனிப்பா. அலோபதி வைத்தியம் இல்ல, ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம், தலைவலி அப்படின்னு போனோம்னா உடனே மாத்திரை கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு போட்ட உடனே தலைவலி விட்டுருது. திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்கும். என்னன்னு கேட்டால் அந்த மாத்திரை போட்டீங்கல்ல, அது குடல அடிச்சிருக்கு, அரிசல் வந்துருக்கு, உங்க உடம்புக்கு அந்த மாத்திரை தாங்கல. இதுதான் அலோபதி, சைட் எஃபெக்ட். ஆனா இந்த நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம் இருக்குல்ல, அவங்ககிட்ட போனோம்னா அவங்க வெறும் வலிக்கு மருந்து தர மாட்டாங்க. தலைவலி எதனால வந்திருக்குன்னு பார்த்தா அதுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. அதான் திருவள்ளுவர் சொன்னாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தெளிக்க வாய்ப்பை செய்வார் அவர். அலோபதி என்ன செய்து அது கொஞ்சம் வைத்தியத்தை பாரு கண்ட்ரோல் பண்ணிடு அப்படின்னு. இது உடனே தீர்வு நல்லா இருக்கும், ஆனா சைட் எஃபெக்ட். ஆனா நம்முடைய மண்ணினுடைய வைத்தியம் இருக்கு, அது காலம் எடுக்கும், ஆனா சைட் எஃபெக்ட் கிடையாது. வித்தியாசம் புரியுதா? இன்னைக்கு உலகம் கொடுக்கிறது எப்படி இருக்கும்னா, உடனே சந்தோஷமா இருக்கும், உடனே விடுதலை மாதிரி தெரியும், உடனே நல்லா இருக்கும். இப்படிதான் நிறைய சபைகள் இன்னைக்கு வந்துருக்கு. அவங்களாம் பெரிய சர்ச்சு, அவங்களாம் ஒண்ணுமே சொல்றது இல்லை, நல்ல வாக்குத்தத்தங்களா பேசுறாங்க, ஆராதிக்காங்க, சந்தோஷமா திருப்பி அனுப்புறாங்க. நாங்க வரும்போதே கொண்டு போய் வரோம், நீங்க அதை செய்யாத இதை செய்யாத கண்ட்ரோல் பண்ண எப்படி? இது சித்த வைத்தியம், இப்படிதான் இருக்கும். ஆனா பக்குவம் தவறுனா பல்லு போயிடும், கண்ணு போயிடும், தலைமை முடியலாம். புரியுதா? கொஞ்சம் என்ன சொல்றது, பத்தியம் கூடுனது. இது பத்தியம் கூடனா எப்படித்தான் இருக்கும், பத்தியம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பிடணும், எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு. அதுதான் சொல்லித்தாங்க, இன்னும் கவனம் பத்தியத்தில் கரெக்டாக இருக்கு. உடனடியா உடனே ஆகணுங்கிறதுக்காக போய் பிசாசு கையில சிக்கிக்கிறாங்க. பிசாசு எப்போ இருக்கான், அங்கங்க வாசலை திறந்து வச்சுட்டு இருக்கான். திறந்த வாசல், அந்த வாசல், இந்த வாசல், ஐயோ வாசல் இருக்கு. எதுக்கு? நம்ம எல்லாம் கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் விடுறது. முதல் காரியம் நம்ம இருக்கிறத பிடிக்கிறோம் படிப்பை. ரெண்டாவது நம்மளை கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க, ஆதாரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா வாசல் அகாரமா இருக்கு. திறந்த வாசலா, திறப்பின் வாசலா, எல்லா வாசலும் அப்படித்தான். கவனம். கர்த்தருடைய வாசல் நெருக்கமானதுதான், வழி கஷ்டம்தான், நடக்கிறது கஷ்டம்தான். வேதத்துல வாசிக்கிறோம், இந்த வெளிப்படுத்தல தானே, அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிச்சா அது வாய்க்கு எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். ஆனா வயிற்றுக்குள்ள போனா எப்படி இருக்காது, அது அது சுகம் கொடுக்கக்கூடியதா. தேவனுடைய வார்த்தை அப்படித்தான், கேட்கும் போது நமக்கு எப்படித்தான் இருக்கும். இல்ல அது வேற சொல்றீங்க. அதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில சீரழிச்சிடும். இன்னொன்று கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஆனா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முருங்கையும் ஒடிச்சு வளர்க்கணுமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணுமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, பிறப்பை கையிலான தகப்பன் தன் பிள்ளையை பாய்க்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகிட்ட மதியம் முட்டி இருக்குமா, மதியத்தை பிறப்புதான் போகும் போகுது. அப்ப சில நேரங்களில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சுதான் ஆகணும், புத்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்தி சொல்லித்தான் ஆகணும். இந்த ரெண்டையும் செய்யலைன்னா அந்த பிள்ளை தடுக்கலையா. புரியுதா? சொல்ல வார்த்தை புரியுதா? பிள்ளைய அப்பா சொல்றாரு, என் மகையிட்ட வாடான்னு சொல்லிட்டான். இப்ப 5 வயசுல என்ன சொன்னாங்க, வாடான்னு சொல்லிட்டான். என் பேரை சொல்லி கூப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்களை பேரை சொல்லக்கூடாதுடா, வாடாவோடன்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு மரியாதை சொல்லி கொடுக்கணும். திரும்ப சொல்றதா கட்டுக்கு அடி கொடுத்து அப்படி சொல்லாத இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், இது தப்புன்னு தெரியும். என் பிள்ளை ரோட்ல போறவங்களா வாடான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சந்தோஷப்பட்டோம்னா, பெரியவன் ஆனா போற என்ன சொல்லுவான், வாடான்னு.
கவனம். அப்போ கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். நீங்க நானும் வாழ்ந்துக்கணும்னா, உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பணும்னா கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியணும். கர்த்தர் அன்பின் ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், எந்த சந்தேகமும். ஆனா அதே ஆண்டவர் தான் பாவத்தை பாராத சுத்தகர், தீமையை காணாத சுத்தகர், பாவத்தை வெறுக்கிறவர், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறவர். அவர் தான் ஒழுக்கத்தின் தேவன். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிற ஆண்டவர். அவர் ஒரு பக்கம் அன்பு செய்கிறவர்னால நம்ம இஷ்டப்படிலாம் இருக்கலாங்கிறது. இப்போ ஒரு கூட்டம் எழுதி இருக்கு, கைபர் கிரேஸ் அப்படின்னு, கிருபை விதமிச்சு கிருபை என்னோட தெரிஞ்சுக்கோ, கிருபை கிருபைன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. ஐயா, கிருபைங்கிறது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. கிருபை என்பது தெரியாமல் விழுந்த பிள்ளைகளை தூக்கி விடுவதற்கு. கடந்த காலத்தில் நம்ம அறியாதவர்களா இருந்தோம், கர்த்தர் நமக்காக நம்ம ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு பிறகும் தவறுகளை செய்து கொண்டு உலகத்தர போல வாழ்ந்துட்டு கர்த்தரை பட்சத்தில் இருப்பார் நினைச்சோம்னா அது அறிவீனம். பிசாசு நம்மளை போய் குழியில தவள போறாங்க. பனிப்பிரதேசத்துல எஸ்கிமோக்கள் அப்படின்னு ஒரு இன மக்கள் வாழ்கிறாங்க. இந்த எஸ்கிமோக்கள் அங்க உள்ள சில விலங்கினங்களை பிடிச்சு சாப்பிடுவாங்க, வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதுல ஒண்ணு அங்க உள்ள இந்த பனியில வாழக்கூடிய சிங்கம் மாதிரி ஏதோ ஒரு விலங்கு, கதை பேசுறதுக்கு ஒரு விலங்கு இருக்குது. அதை அவங்க சீக்கிரம் பிடிச்சிட முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியில ரத்தத்தை தடவி அது போற வழியில வச்சிருவாங்க. இந்த ரத்த வாசனையில இது போய் அதை அங்க போகும். இப்ப அதுக்கு என்னதான் சந்தோஷமா இருப்பாங்க, ரத்த வாசனை உடனே திங்கிறதுக்கு போகும். போய் நாக்கை வச்சு அந்த கத்தியில இருக்கிற அந்த ரத்தங்களை அப்படியே நாக்கை வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணும். இப்ப நாக்கு கத்தில பார்த்தா என்ன ஆகும், திரும்ப அது கட்டாகி அது ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தெரியாது தாரத்தம் போறத உடனே குளிர்ல தாரத்தையே அது சித்தி அதுக்கு சாப்பிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால அந்த ரத்தம் போய் மயங்கி விழுந்துருமா, இதுக்கு போய் பிடிச்சிட்டு வந்துடும். இப்படித்தான் நீங்க பிசாசு நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பல நேரங்களில் நம்மளை வஞ்சகமாய் தூண்டில் போடுற மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி பிசாசு காரியங்களை காட்டி நம்மளை சிக்க வச்சிருக்கான். காரணம், பிசாசு ரொம்ப தந்திரமானவன். ஆரம்பத்திலே தந்திரமானவன். ஆதி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் தந்திரம் தான். அவனை பிடிச்சு பாதாளத்துல கட்டி ஆண்டவர் ஞாயிற்றுக்குள்ள போட்ட வரைக்கும் அவன் தந்திரத்தில் இருந்தா செய்யும். நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கிறோம். அப்ப எப்ப அந்த கவனம் நமக்கு வரும், எப்ப அந்த அறிவு வரும், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவருக்குள்ளாக வளரும் போது வரும். கர்த்தர் நம்ம எச்சரிப்பாங்க, தவறு அப்படின்னு எச்சரிப்பாங்க. அப்பதான் நீங்களும் நானும் இதுல புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 21 வாசிங்க. சாரி, இப்ப 20 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு முன்னாடி தப்புனவங்க மறுபடியும் அதுல சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையும் கேடுள்ளதா இருக்கும். நீங்க சிக்கிக்கொண்டு போடுறது, சிக்கிறதுனா எப்படி நமக்கு தெரியாது, போய் மாட்டுது. புறாவுக்கு வலை வரைக்கும் அது வேணும்னா வந்து மாட்டுது, இறைய திங்க சிக்கிக்குது. இப்படித்தான் நம்ம நிறைய பேர் பிசாசு வேலையில சிக்கிக்கிறோம், மனுஷனுடைய கண்ணிகளை சிக்கிக்கிறோம், தந்திரத்துல சிக்கிக்கிறோம், நயவசனத்திலே சிக்கிக்கொள்ளுகிறோம். காரணம், கர்த்தரை அறிகிற பிரகாரமாக அறியாவிட்டால் இதை மாட்டிக்கிறோம். நீங்கள் நாங்கள் வசனத்துல எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிசாசுடைய கண்கள் இருந்து, பிசாசுடைய வலையிலிருந்து, சத்துருக்களுடைய சதியிலிருந்து நீங்கள் வந்து தப்ப முடியும். அப்ப ரொம்ப கவனமாக இந்த காரியத்தில் இருக்கணும். சரி, இப்போ 21 வாசிங்க வாங்க. என்ன சொல்ல வர்றாரு?
அறியாம இருந்தா கூட பரவாயில்லப்பா, நீ அறிஞ்சிட்டு கர்த்தரை ருசி பார்த்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு இப்ப போய் உலக ஆசைனாலே வலையில சிக்கிக்கிட்டேன்னா ஒரு பின்னிலைமை உங்களை விட மோசமா கேட்டு உள்ளதா இருக்கும் போடு. அப்ப கொஞ்சம் கவனத்தை ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளர்ந்தமே ஒழிய, ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தமே ஒழிய இந்த அசுத்தங்களுக்குள்ளாக ஒருபோதும் செய்ய உலகம் அசுத்தால் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு தேவன் பரிசுத்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த கற்பனையை நீங்க தான் மீறணும் அப்படின்னா அங்கே சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்ப எச்சரிக்கை நமக்கு தேவை. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்தோம்னா உலகத்து அசுத்தங்கள் தப்பலாம். அப்படி தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்படி மறுபடியும் சிக்கிக்கொண்டா பின்னிலைமை முன்னிலைமை காட்ட மோசமா இருக்கும். அதனால கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. முதல் காரணம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 18. 2 பேருக்கு 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்படி அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படிங்க. இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்லை, படிப்படியாக வளர வேண்டிய. ஒரு குழந்தை பிறந்த உடனே திடீர்னு அப்படி வேலைக்கு போயிடாரு, திடீர்னு சம்பாதிச்சாரு. படிப்படியாக அது வளர வேண்டியதா இருக்கு. அதே போலதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையோ ஒரே நாள நம்ம வளர்த்துட முடியாது, படிப்படியாக வளரும். ஒரு முறை ஒரு ஊழியர் கூடத்துக்கு போயிருந்தேன். ஊழியருக்கு வந்து 6 நாட்கள். அங்க எல்லாரும் பெரும்பாலானவர்கள் வெள்ளை சிப்பாவும் வேஷ்டையும் கட்டியிருந்தாங்க. எல்லாம் வட்டமா உட்கார்ந்து இருந்தாங்க. நானும் போயிருந்தேன். பாட்டு நடந்துச்சு, அப்புறம் ஆராதனை நடந்துச்சு. ஆராதனை முடிச்ச உடனே ஒருத்தர் திடீர்னு எழுதிச்சாரு. மீச வைக்க வச்சு தாடி வச்சிருந்தாரு. அவர் திடீர்னு எழுதிச்சாரு. திடீர்னு எழுதிச்சுட்டு அவர் சொன்னார், நான் பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறேன், என் வஸ்திரத்தை பாருங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வஸ்திரம் இது அப்படின்லாம் கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னு சொன்னேன். இங்க இருக்கிறதுல யார் யார் கூட போட்டிக்கு வரீங்க, யார் பாசமாக நான் கூட போட்டு ஓட்டப்பத்தி கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்ச முதல்ல ஏதோ போட்டின்னு. அப்புறம் அவர் சொன்னார், நானும் வரேன் நீங்களும் வாங்க, ஒரு பேய்க்கு போவோம், யார் சொல்றது பேய் கேட்கணும், யார் போவோம்னா பேய் ஓடுதுன்னு. மேடையை கொடுங்க, பைக்கை கொடுங்க, நானும் பிரசங்கம் பண்ணேன் நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க, யாரும் பிரசங்கம் பண்ண அபிஷேகம் இறங்குறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசமான வாழ்க்கை இருப்பாங்க போல அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆரம்ப நாட்கள் எல்லாம் புதுசு, நம்ம மாதிரி எதையும் பேசிடக்கூடாது பார்த்துட்டே இருந்தேன். எங்க ஊர்ல குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு தெருவில் ஒருத்தன் நம்பிக்கையே வருவான், அப்படிதான் பேசிட்டு வருவோம். கொத்தி கொத்தி யாரா வரா, என் கூட யாரா ஜோடிட்டு வருவான். அதே மாதிரி நான் பேசணும். எனக்கு எங்க ஊர்ல அந்த குடியார தான் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்ல, பெந்தகோஸ்து மாதிரி குடிச்சிட்டு தான் வருவாங்க போடுவீங்க. என்ன மட்டரகமான ஆட்கள். காரணம் என்ன? கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய. கர்த்தரை அறிந்திருந்தா இந்த திமிர்த்தனமான பேச்சு, இந்த தலக்கணமான பேச்சு வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயாவது பெருமையா பேசியிருக்காரா? சீசர்கள் எந்த இடத்துலயாவது மேன்மை பாராட்டியிருக்காங்களா? பவுல் சொன்னார், பெரிய கல்விமான், ஆண்டவருக்கு எடுத்து அதிகமாக ஊழியர் நபர் தான், அதிகமான சபைகளை சமைச்சவர் அவர் தான். அவருடைய கட்சிகளும் உருமாலை தொட்டாலே வியாதி சுகமாயிரும். அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் சொல்றாரு, நான் குப்பையும் கண்ணும் தொடர்ந்து போடுகிற அழுக்குக்கு சமானம். எல்லாத்திலையும் கடைசி நான் தான், ஆழப்பிறவி நான் இருக்கிறேன். புரியுதா? எந்த அளவுக்கு அந்த மனுஷன் தன்னை தாழ்த்துறாங்க. எந்த இடத்துல அது பவுல் பேதுரு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிருக்கணும்னா, பேதுரு இந்த மாதிரி பேய் ஓட்டிவாரா அப்படிங்க சொன்னாரா? ஒரு இடத்துல ஆண்டவர் தெரியும், சீசர்கள் தெரியும், தங்கள் பயன்பட்ட போது, கிரியை செய்த போது, அற்புதங்களை செய்த போது மற்றபடி சொல்லாதவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுதானே ஆண்டவர் என்ன சொல்றாரு?
ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நீங்க விளம்பரம் பண்ணி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் விளம்பரம் பண்ணாதுன்னு சொன்னாரு, அது கிரியை இருந்துச்சு. எங்க தப்பு இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையிலே இல்லை, உங்ககிட்ட எனக்கு. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லாதனால அது எப்ப வரும்? அவர் அறிகிற அறிவு தான். அவர் அறிகிற அறிவு ஒரே நாள் வந்துடாது, அது படிப்படியாய் வளரும். இப்போ 17 சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி அவர் அறிகிறார். அப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு பேரு அக்கிரமக்காரர் பேரு. இந்த அக்கிரமக்கார கூட்டம் என்ன செய்யறான்? நம்மளை வஞ்சிக்குது. வஞ்சிக்கிறது என்னது? நேரடியா பேச மாட்டாங்க, சுத்தி வளைச்சு பேசி நம்மளை வளைய வைத்திருவாங்க. அது என்ன கூட்டம்? அக்கிரமக்கார கூட்டம். அக்கிரமக்கார கூட்டம் வஞ்சித்து நம்மளை இருப்புண்டு பாவம் பண்றாங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது? பேசும்போதே எப்படி இருக்கும்? நமக்கு அதை பரிதாபப்படுற மாதிரி. இந்த நனைய ஆடு நனைந்து ஓனாயி வருத்தப்பட்டுச்சாங்க. அதான் பிசாசு நம்ம மேல வருத்தப்படுறானா, இறக்கப்படுறானா, இப்படிதான் ஒரு கூட்டம் பேசும். உங்களுக்காக அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம் எல்லாம் பேசுவோம். கடைசியில் என்ன செய்ய வேண்டாமோ போய் இழுப்புண்டு போய் அவன் வஞ்சகத்துக்கு அடிமையாகி போய் சிக்கிக்கணும். அதான் வேதம் எச்சரிக்கிறது. அக்கிரமக்காரர் வஞ்சகத்தினால இழுப்புண்டு போயிடாம எச்சரிக்கையா இருக்கிற. அப்போ அந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துல இழுப்புண்டு போகாம இருக்கணும்னா அவரை அறிகிற அறிவுகள் வரும். 40 நாள் உபவாசம் பண்ண ஆண்டவர்கிட்ட வந்து சாத்தான் பேசுறான்னா அவனுக்கு நல்லா தெரியும் 40 நாள் உபவாசம் இருந்தா கண்டிப்பா பசிக்கும். அவனுக்கு தேவை என்பது சாப்பாடு. அதனால அவங்க சொல்றான் கல்லை அப்பா வந்து சாப்பிடும். அப்ப நம்ம தேவை என்னவோ தேவையை அறிஞ்சு நமக்கு உதவி செய்யற மாதிரி பேசுவோம். உங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யறேன் அப்படின்னு வருவான். உள்ள இடம் கொடுத்து இழுப்புண்டு போய் அவன் வஞ்சகத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. விசாசனை வந்தவர்களை சிக்கிட்டோம்னா வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியிலே நம்ம சீரழ வேண்டியதா இருக்கும், நரகத்துக்கும் போக வேண்டியதா இருக்கும். பதிலாக கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்களாக வளர்ந்தோம்னா சாத்தானுடைய வஞ்சகத்தை கொடுக்க முடியாது. அக்கிரமக்காரன் நேரடியாக இருந்து பேசுறாங்கன்னா கண்டுபிடிச்சிருவான். அவன் நேரடியாக எதையும் பேசுறதே இல்லை, வஞ்சகத்தினால்தான் பேசுவான், தந்திரமா தான் பேசுவான், இனிமையான வார்த்தை கொண்டு பேசுவான். நமக்கு இது ஆபத்துனே தெரியாம போய் இந்த விளக்குல விழுகிற பூச்சிகள் மாதிரி விழுந்துடும். கவனம். தேவனுடைய வார்த்தை இல்லாம, தேவனுடைய சமூகத்துக்கு பழக்கம் இல்லாம இதை மேற்கொள்வது கஷ்டம். தேவ சமூகத்துக்கு பழக்கம் நமக்கு தேவை. கர்த்தரை அறிகிற அறிவு தேவை. கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தின் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும். சொப்பனங்களை கர்த்தர் பேசுவார், தரிசனங்களை பேசுவார், புத்தகத்துல பேசுவார், பிரசங்கத்துல பேசுவார், புத்தகங்களை வாசிக்குமாறா பேசுவார். அதெல்லாம் கர்த்தர் பேசுவார் இல்லைங்க. ஆனா 100% தேவன் சரியாய் பேசுவது வேத வசனத்தின் மூலம். வேத வசனத்தின் மூலம் தான் கர்த்தர் சரியாய் பேசுவார். சடுகுக்காரங்க இருக்காங்க, சாமப்பாடி சடுகுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா நைட்ல வந்து இப்போ வீட்டுக்கு முன்னால் வந்து ஏதாவது சொல்லி போயிடுவாங்க. இந்த வீட்டு பொம்மனுக்கு தண்ணீரை கண்டம் அப்படின்னா இல்லை மாறி போய் கை பறந்தா அதுமா இதுவும் எல்லாம் சொல்லி போயிடுவாங்க. காலையில் வருவாங்க. வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்க கூப்பிடுவாங்க, நைட்டு வந்து அப்பா என்னமோ சொன்னியே என்ன அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்லுவான், பயன்படுத்துவான். இந்த வீட்டில் காத்து இருக்கு, கருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னதான் செய்யுது அப்படின்னா இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு அவன் வீட்டுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் பண்ணுவான். முழுத்து என்ன செஞ்சிருவான், ஏமாந்தவங்க இருந்தால் ரொம்ப பண்ணிடுவான். ஒரு ஜோசியார் ஆண்டவர் சொன்னாரு, கையை பார்ப்போம், அப்படி கை நீட்டு சொல்லுவாங்களா, கையை நீட்டு பார்த்தா கையில் தடுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடினமாக வேலை செய்கிற ஆள், உழைக்கிற ஆள், இவனுக்கு எந்த அளவுக்கு காசு இருக்குன்னு தெரியாது,
அவன் வீட்டில் கண்டிப்பா கோழி வளர்ப்பான், மாடு வளர்ப்பான், இல்ல அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்களாம். உடனே கை பாலிஷா இருக்கு, ஆள் வேலை விதமா இருக்காருன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு மேலதிகாரி இப்படி அப்படி இப்படி பார்த்து அடிச்சுட்டு முகத்தை பார்த்து ஆளை பார்த்து. இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு கூட்டம் எழுப்பி இருக்குது. அது என்ன செய்து தந்திரமாய் கர்த்தருடைய வார்த்தை வழி விலகும். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாங்க. பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, அந்த பிசாசு போகணும்னா உங்க வீட்டுல என் பேருக்கு எழுதி வைங்கன்னா. நம்ம ஊர்ல இது வேற எங்கேயும் சொல்ல, உங்க வீட்டுல என் பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த பிசாசு போகணும்னு பெந்தகோஸ்தலர்கள் சொன்னாங்க. புரிந்து கொள்ளுங்கள், எந்த உலகத்தில் இருக்கிறோம். கவனம் கவனம். அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு போகாம இருக்கணும்னா கர்த்தரை அறிகிற அறிவுல வேத வசனத்து பழக்கம் நமக்கு வேணும், தேவ சமூகத்து பழக்கம் நமக்கு வேணும். அப்படி இருந்தா தான் இந்த காரியங்களை தப்ப முடியும். கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறவர், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாக அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். அப்படி செய்த அந்த ஆண்டவர் தான் நம்மளை எச்சரித்து சொல்கிறார், அவர் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து அவர் அறிகிற அறிவுரை வளரலாம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ளாக நம்ம சிக்கிக்கொள்வோம், எச்சரிக்கையா இருப்போம், கர்த்தருடைய வருகை வருகிறோம், அவர் அறிகிற அறிவுரை வளருவோம். தேவ சமூகத்திலே அவரோடு நேரங்களை சேர்க்கிறோம். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் எழுதிக்கலாம். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி சகலத்தையும் நமக்கு செய்து முடிக்கிறவர். அவர் வசனத்தின்படி நம்மளை வாழ வைக்கிறவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சொந்தமாக்கணும்னா, அவருடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அவர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஜீவனுக்கும் தேவத்துக்கும் தேவையான எல்லாம் நமக்கு வேணும்னா, இந்த உலகத்தின் அசந்தங்களுக்கு நீங்களாம் தப்பி பிழைக்கணும்னா, திவ்ய சுவாபத்தின் பங்குள்ளவர்களாய் மாறணும்னா, அவர் அறிகிற அறிவிலே நீங்களாம் வளர வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவதற்கு அடிப்படை வேத வசனம் தான், தேவ சமூகத்து பழக்கம் தான். தேவன் அமிதமாய் அவருக்குள்ளாய் வளர நமக்கு பலம் கொடுக்கும்படி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் சுருக்கமாய் சொல்லிக்கிறோம்.